ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சிக்கன் குழம்பும் சிக்கன் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம குழம்பு வச்சுட்டு அதில் இருக்கிற பீஸ் எடுத்தே நம்ம வறுவல் செய்ய போகிறோம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பொதுவாக நான்வெஜ் குழம்பு மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறது நல்லதும் கூட. ஏன்னா சிக்கன் உடம்புக்கு சூடு, நல்லெண்ணெய் ஊற்றும் போது அது குளிர்ச்சி. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நான் மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு பிரியாணி இலை எல்லாம் போட்டு நான் தாளிச்சிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிய விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே நான்வெஜ்ஜில் ஆட் ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரியறதுக்கு முன்னாடி வேறு எதையும் போடாதீங்க. இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சமாக பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 20-25 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். அதில் நான் கொஞ்சத்தை மட்டும் இதில் போட்டுக்கிறேன். மீதியை நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு 10 பல் பூண்டு அதையும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுலேயும் பாதி நான் இதில் போட்டுக்கிட்டேன். மீதி பாதி வதக்கி நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வரமிளகாயும் 2ஆக கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டும் சேர்ந்து போடும்போது அது அந்த டேஸ்ட்டை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணும். அந்த வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் 2 மிளகாயுமே நம்ம போடுறோம். போட்டு இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் இப்போது இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். வீட்லேயே அரைச்ச பேஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. அதுதான் ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த வாசமும் நல்லாயிருக்கும். கடையில் அரைக்கிற பேஸ்ட் வாங்கினீங்கன்னா அதில் அந்த ப்ரிசர்வேட்டிவ்காக அவங்க சேர்த்து வச்சுருக்கிற அந்த வினிகர், அந்த இதோட ஸ்மெல்லெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கும். வீட்டில் அரைச்சது போட்டுக்கிட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப மணமாக இருக்கும். அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி கழுவி வச்ச சிக்கன் இருக்குது, அதை இதோடு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் சிக்கனை ஆல்ரெடி கழுவியே வச்சுருக்கேன். அந்த சிக்கனை நீங்கள் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் எந்த தண்ணியும் ஊற்றாதீங்க. சிக்கன் நல்லா வதங்கி அதில் இருக்கிற தண்ணி வெளியில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சிக்கனை போட்ட உடனே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த சிக்கனுக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணி வெளியே வராமல் குழம்பு சலசலன்னு இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி ஃபுல்லாக மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் தான் வெளியில் வரும். அந்த தண்ணியிலையே இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ அது குக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம அதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் வணக்கி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு வடச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம அப்போவே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தில் கொஞ்சம் தான் போட்டோம். ஸோ மீதி வெங்காயம் எல்லாத்தையும் இப்போ வடச்சட்டியில் போட்டு வணக்கிக்கோங்க. வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது கலர் மாதிரி நல்லா வதங்கி வரும் பொழுது அது கூடவே ஒரு 1.5 தக்காளி அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம அங்கே மூடி வச்சு வேக வச்ச சிக்கன் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லி. இது வரைக்கும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இது எல்லாமே அந்த சிக்கனில் இருந்த தண்ணி தான். இப்போ நீங்கள் இதில் மசாலா தூளெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா தனி மிளகாத்தூளை கொஞ்சம் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. உப்பும் கொஞ்சம் சேர்த்து இந்த தண்ணியுமே இன்னும் நல்லா இந்த மசாலாவோடு சேர்ந்து சுண்டுற அளவுக்கு இதை திரும்பவும் மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போவுமே இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போது சிக்கன் அந்த மசாலா எல்லாத்தோடு சேர்ந்து ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு திரும்பவும் இது வேகட்டும். அதுக்குள்ளார நம்ம அங்கே வணக்கி வச்ச வெங்காயம், தக்காளியை ஆற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை அரைச்சதை அதுக்கப்புறமா இதோடு சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம், தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதையும் இந்த குழம்போடு சேர்த்து திரும்பவும் உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து உங்களுக்கு ஒரு சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மூடி வேக விட்டுருங்க. இல்லை குழம்போட கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா
உப்பெல்லாம் மட்டும் செக் பண்ணிவிட்டு திரும்ப இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டோடு சேர்ந்து இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ குழம்பு வெந்து வர்றதுக்குள்ளார நம்ம வறுவலையும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னொரு மண் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் சோம்பு கருவேப்பிலையும் தாளிச்சுக்கோங்க. ரெண்டும் தாளிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதை சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளார இதுக்கான சிக்கன் பீஸஸை நம்ம குழம்புல வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் அப்போவே சொன்ன மாதிரி இதுக்குன்னு தனியாக நம்ம சிக்கன் பீஸ் போட்டு வேக வைக்க போகிறதில்ல. இந்நேரம் நம்ம குழம்பு ரெடியாக இருக்கும். அதில் இருக்க எல்லா பீஸும் வெந்திருக்கும். அதில் இருக்க பீஸஸே நம்ம எடுத்து இப்போ வந்து வறுவலுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இருக்க சிக்கன் பீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வெந்துச்சு. இப்போது இதிலேருந்து நீங்கள் வெறும் அந்த பீசஸை மட்டும் தனியாக வந்து எடுத்துக்கோங்க. எல்லா பீசஸும் எடுக்க தேவையில்ல. உங்களுக்கு எவ்வளோ வறுவல் வேணுமோ அந்த அளவுக்கு பீசஸை மட்டும் நீங்கள் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பீசஸை நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. இது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம குழம்புல எல்லா மசாலாவுமே சேர்த்துருக்கோம். இது வந்து அந்த வெங்காயத்துக்கும் ப்ளஸ் வந்து வறுவல் வந்து குழம்பை விட கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்கிறதுனால இது கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறோம். கொஞ்சமாக நான் நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுற போகிறேன். குழம்பு நமக்கு ஃபுல்லாக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி அதை கலந்து விட்டு குழம்பை இறக்கிக்கோங்க. வறுவல் நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள் அதுவும் எல்லாம் மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா சுருண்டு வந்துருச்சு. வறுவலும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. குழம்பு வறுவல் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடாக சாதம் வச்சு அது கூட அந்த குழம்பை ஊற்றி இந்த வறுவலை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த வறுவலில் மட்டுமே பிசைஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிரியா ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.